என்னதான் நார்த் இந்தியன்ஸால பிரச்சனை வரும்போது வடக்கே நம்ம ஊர் மக்கள் திட்டினாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறதும் நம்ம மக்கள் தான். அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் தான் இந்த சம்பவம். மகாராஷ்டிரா மாநிலத்தில இருந்து கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல விழுப்புரம் பக்கத்துல இந்த ரோட்டோரமா பைப் எல்லாம் பதிப்பாங்கல்ல, அந்த வேலைக்கு வந்திருக்காங்க அக்ரிமெண்ட் அடிப்படையில். அதனால அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் குட்டியோட வந்து இங்க வந்து தங்கி இருந்து அந்த பைப் பதிக்கிற வேலையை பார்த்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு வருமானமே அந்த பைப் பதிக்கிறதுல வர கூலி தான். இந்த மாதிரி கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்க நார்த் இந்தியன்ஸ்க்கு எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்றது நான் சொல்லி தெரியணும் அவசியம் இல்ல, உங்களுக்கே தெரியும். அந்த சம்பளத்தை வச்சு தான் அவங்க மொத்த குடும்பத்தையும் ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த அக்ரிமெண்ட் போட்டு அவங்க பைப் பதிக்கிற வேலைக்கு வந்திருப்பாங்களா, அந்த வேலை பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருது. அதனால முடிஞ்ச வரை கட்டட வேலை இந்த மாதிரிலாம் போயிருந்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. வேற வழி இல்லாம நம்ம ஊருக்கே திரும்ப போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மகாராஷ்டிரா போனோம்னா அவங்க வழக்கமா ட்ரெயின்ல தான் போவாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் எதுவுமே இல்ல. ஆரணி ரயில்வே ஸ்டேஷன்ல தான் ஏறணும். ஆனா இவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம், கிட்டத்தட்ட 95 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அவங்க கையில ரொம்ப கம்மியா காசு இருக்கிறதுனால பஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி போனோம்னா காசு செலவாயிரும்னு சொல்லிட்டு 95 கிலோமீட்டர் நடந்தே போயிருக்காங்க. இந்த ஒரு காட்சியை வீடியோல பாக்குறதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு. அதை நேர்ல பார்த்த அந்த ஏரியாவை சேர்ந்த தமிழ் மக்களுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அதனால அந்த நடந்து போன மகாராஷ்டிரா மக்களுக்குலாம் அந்த களம்பூர் பகுதியை சேர்ந்த மக்கள், அந்த வியாபாரிகள் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு சாப்பாடு, டிராவல் பண்ண காசு எல்லாம் கொடுத்து உதவி இருக்காங்க. அதே மாதிரி அந்த மக்கள் எல்லாருமே ரயில்வே ஸ்டேஷன் போய் சேஃபா அவங்க எல்லாருமே மகாராஷ்டிராவுக்கு டிக்கெட் எடுத்து கிளம்பிட்டதாகவும் சொல்றாங்க. அந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு உணவு காசுன்னு கொடுத்து உதவி செஞ்ச எல்லா மக்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.